கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 244ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன். பிரியமானவர்களே, நம்மள அநேகர் மனுஷரை கண்டு பயப்படுறது தான் நிறைய. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்கள பற்றி கவலைப்பட்டு இவங்க தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் போயிடுறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணலன்னா, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்களே, மற்றவங்க எல்லாம் என்ன பேசுவாங்களோ, ஐயோ என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை இல்லையே, ஊர் என்ன பேசுமோ. இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக, மற்றவர்களுக்காகவே கடன் வாங்கி தன்னுடைய காரியங்களை செய்கிறவர்களும் உண்டு. அதே போல் அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மற்றவர்களை குறித்து மற்றவர்களுக்காக பயந்து 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 இருட்டுக்குள்ளேயே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்பும்படியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய பலனை ஒடுக்கிறதே இந்த பயம்தான். இந்த ஒடுக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று நம்ம அறிக்கை செய்வோம். இந்த வசனத்துல கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை அறிக்கை செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பராக்கிரமம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பயங்கரமான கிரியைகளை செய்கிறவரே, நீர் எங்கள் பட்சத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் எந்த மனுஷனை குறித்தும் கலங்குவோ திகைக்குவோ பயப்படவோ மாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பராக்கிரமசாலியா இருக்கிறீரப்பா. ஆமேன். நன்றி 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 ஆண்டவரே. இதை உறுதியாய் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கையை உற்சாகமாக செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். God bless you.